ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். நிறைய பேர் எனக்கு ஸ்லீவ் கட்டிங்கில் நிறையவே டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லீவ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை ஓப்பன் பண்ணதும் நமக்கு 2 கிளாத்தாக இருக்கும். அதை நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒரு ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிளாத் கிடைக்கும். பாருங்கள், நான் எண்ணியே காட்டுறேன் பாருங்களேன். 4 கிளாத் கிடைக்கும். இந்த கிளாத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கீழே மடிப்பாவோ எதுவாகவுமே இருக்கக்கூடாது. 4 கிளாத்துமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் உங்கள் கையாலேயே அந்த 4 கிளாத்தையும் ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எனக்கு கீழே கரை பகுதியாக இருக்குது. அதாவது நூல் பிரிஞ்சு வராத பகுதியாக இருக்கும் அந்த ப்ளவுஸில். அந்த மாதிரி இருக்கிறதால நான் கீழே எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போடலை. உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டு நீங்கள் சீம் லைன் விடுங்க. எனக்கு கரை பகுதிங்கிறதால நான் கீழே லைன் போடல. நான் திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 இன்ச்சஸ் விடுறேன். 2 இன்ச்சஸ் எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 சைடும் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு ஈக்குவலாக லைன் போட்டுக்கோங்க. இது சொக் பீஸ் அதே கலருங்கிறதால உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் நான் கிளியராக காமிக்கிறேன். இந்த 2 இன்ச்சஸில் 1/2 இன்ச்சஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. மிச்சமுள்ள 1.5 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ், அதாவது ஸ்லீவ் பேக் பார்ட் இந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? அந்த ஸ்லீவோட ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் காமிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் சைடை இந்த மாதிரி வச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நான் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். பேக் பார்ட் தான் உங்களை பார்க்குற மாதிரி. இப்போ பேக் பார்ட் தான் எடுத்து மேலே வச்சுருக்கேன். எப்பொழுதுமே பேக் பார்ட்டோட ஸ்லீவ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம குழிவாக கட் பண்ணாமல் இருப்போம். அதனால் இப்போ அதே மாதிரியே நான் கரெக்டாக என்னோடய அளவு ஸ்லீவையுமே நான் போட்டுக்கிட்டேன். நீங்களுமே கரெக்டாக உங்களோட அளவு ஸ்லீவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே பாருங்கள். நான் என்னோடய கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம் ஹோலோட எண்டிங் பாயிண்ட்டை இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய கையாலேயே அந்த ஸ்லீவோட அந்த கர்வ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு கை வச்சுட்டு இன்னொரு கையோட இம்ப்ரெஷன் வச்சு நான் லாஸ்ட் வரைக்குமே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் ஒரு பிகினர் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட். அதாவது உங்களோட அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணுற மெத்தடு. இப்போ பாருங்கள், அந்த 2யுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது மேலே போட்டிருந்தா அந்த ஆம்ஹோலுக்கு நம்ம முடிஞ்சிட்ருக்க அந்த லைனையும் கீழே உள்ள அந்த சுற்றளவையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச்சும் கொடுத்துக்கலாம், இல்லை 2 இன்ச்சஸும் கொடுத்துக்கலாம். இந்த துணி அகலங்கிறதால எனக்கு துணி இந்த அளவுக்கு இருக்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்காது. எக்ஸ்ட்ராவுக்கு நம்ம ஒட்டு கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த கர்வ் நம்ம ஆம்ஹோலோட கர்வ்னு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரண்ட், அதாவது ஸ்லீவ்லேயும் சரி, ஃப்ரண்ட் அதாவது முன் கப்லேயும் சரி, நம்ம குழிவாக ஒரு அளவு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு தான் நான் இப்போ கட் பண்ணுறேன். ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும். நீங்கள் இதில் 1/4 இன்ச் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கமும் 1/4 இன்ச் தான் கட் பண்ணணும். பாருங்கள், நிறைய பேர் ஷேப்பாகவும் கட் பண்ணுவீங்க. இது ஒன்றும் கிடையாது. ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும், அவ்வளோதான். இப்போ நான் அது சும்மா ஒரு 1/4 இன்ச்சோட ஒரு கோடு கம்மியாக நான் ட்ராப் பண்ணிக்கிட்டேன் என்னோடய ஃப்ரீ ஹேண்டால். அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் அந்த சென்டர்கிட்டையும் போயிடக்கூடாது, அதே மாதிரி இந்த சைடுமே போயிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட ஸ்லீவில் நம்மளை பேக் பார்ட்டை விட இந்த ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோ தெரியுது பார்த்தீங்களா? இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது. இப்போ இந்த ஸ்லீவ் கட்டிங் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தான் மெத்தட், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்லீவில் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லீவ் கட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவ் கட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உடனே ரிப்ளை கொடுத்துட்றேன். இல்லைனா ஒரு டவுட் கிளியரிங் வீடியோவாகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா வெண்மதி ஆரி டிசைனருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.